திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மோனியா வாயு கசிந்து தொழிற்சாலையில் 74 பேர், குறிப்பாக 70 பெண்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்று காலை வரை 11 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் கூறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விபத்து இந்த தொழிற்சாலையில் நடந்து, அதிலும் குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள், 18 வயது 20 வயது சார்ந்த இளம் பெண்கள், ஒரிசா, மணிப்பூர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலே வந்திருக்கிற மலைவாழ் பகுதியை சார்ந்த பெண்கள், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழக பெண்களும் கூட பாதிக்கப்பட்டு ஒரு மோசமான நிலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த பிரச்சனை நடக்கிற போது தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தது. எதிர்கட்சிகள்லாம் அதில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்ற போது சபாநாயகர் அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு தொழிலாளர் துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வாசிப்பார், அதோடு இந்த பிரச்சனை முடிந்து விட்டதாக அறிவித்திருப்பது ஏற்புடையதே அல்ல. இவ்வளவு உயிர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் பிரச்சனையை, பெண் தொழிலாளர் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசாம வேற என்ன சட்டமன்றத்தில் பேசுறது? அப்பாவை காணும், அம்மாவை காணும், மனைவியை காணும், கணவரை காணும், இதுதானே சட்டமன்றத்தில் பேசுகிற பிரச்சனை. எனவே சட்டமன்றம் இது போன்ற இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு இருக்கிற தொழிலாளிகள் உரிமை, மற்ற பிரச்சனைகளை பேசுவதை அப்படிப்பட்ட நிலைமை அனுபவித்திருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது போதாது. அவர்களுக்கு ஆலை நிர்வாகத்தோடு சேர்ந்து சட்ட பலன்களாக சேர்ந்து 25 லட்சம் ரூபாயாவது நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்திருக்கிற பெண்கள், அவங்க எதிர்காலத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியல. அவங்களுக்கு முழுமையான நிவாரணம் வழங்கணும். இப்போ ஆலை நிர்வாகத்தில் சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த தொழிலாளர் துறை கண்காணிப்பாளர்கள், அவங்க கண்காணிச்சிருந்தா இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. எனவே அந்த அதிகாரிகளையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போடணும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்கான உரிய ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அரசு 2 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஆனா உரிமையாளர்களுக்கு இவங்களை வச்சு அதில் இறந்தவங்க 2 சிறுமிகளும் கூறப்படுது. ஸோ இந்த நிலையில சிறுமியெல்லாம் வச்சு அந்த வேலைக்கு ஆள் அமர்த்தி பணம் சம்பாரிச்சு அவங்க கிட்ட இழப்பீடு தொகை. ஆமா, அதான் சொல்றேன். அதாவது இதுக்கு முழுக்க கம்பெனி நிர்வாகம் தான் பொறுப்பு. எனவே அதுக்கான நஷ்டத்துடைய பெரும் பங்கை சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் அந்த நிர்வாகமாக கொடுக்காது. தமிழ்நாடு அரசும் தொழிலாளர் துறையும் சேர்ந்து தான் அதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடை பண்ணணும். இப்போ இந்த கம்பெனியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, ஸோ எல்லாம் வெளியே வருது. இது போல பல கம்பெனியில் சிக்காட்டு. அதான் சொல்றேன், இது நடந்து போனது ஒரு விபத்து அல்ல. இது உண்மையிலேயே அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே அவங்கள தங்க வச்சது சட்டப்படி குற்றம். அவங்கள வெளியே விடாம கொத்தடிமை மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சம்பவம் நடக்குது. இதே மாதிரி வேறு பல தொழிற்சாலைகளில் இந்த கொத்தடிமை முறை இன்றைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. எனவே இதையெல்லாம் உடனடியாக ஆய்வு செய்து இந்த மாதிரியான கொத்தடிமை முறையை ஒழிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நான் கேட்டுக்கிறேன். உங்க ஆதரவோட இந்த ஆட்சி அமைஞ்சு 48 நாள் ஆகுது சார். அப்புறம் பேசுவோம். ஆதரவோட இந்த ஆட்சி அமைஞ்சு 48 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இது 200க்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள், அதாவது சிறுமி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் பதிவாயிருக்கு. சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு புதிய சூழலில் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. எனவே இவங்க தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்காங்கிறதுக்காக அவங்க ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள் கவலை அளிக்கிற சம்பவமாக தான் இருக்குது. பெண்கள் பாதிக்கப்படுவது, குழந்தைகள் பாதிக்கப்படுவது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது ஏதோ திடீர்னு இன்னைக்கு மட்டுமே வந்துடல. இதெல்லாம் நீண்ட காலமாக சமூக சீரழிவின் காரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதன் மீது அரசு ஒரு கடுமையான நடவடிக்கையை, இரும்பு கரம் கொண்டு அடக்கிற நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறத நாங்கள் வற்புறுத்துறோம். நிச்சயமாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம், நிச்சயமாக வற்புறுத்துவோம். அரசுகளை மெத்தனமா இருந்தா நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிச்சு போராட்டத்தோட நிறுத்துவீங்களா இல்ல ஆதரவு? அது தேவையான அப்புறம் என்னன்னு பாக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் ஆதரவு வாபஸ் வாங்குற பிரச்சனை எங்க இருக்கு? முன்னாள் முதலமைச்சர் சொல்லிருக்காரு, நாங்க சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு. இல்ல வாங்க அப்புறம் பேசிக்கலாம்.